ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி செல்லில் காவேரியும் விஜயும் ஒன்று சேர நினைக்கிறவங்களா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க. தற்போது தடபுடலாக நடக்கும் நர்மதாவின் ஃபங்க்ஷன்ஸ் அதிரடி சீர்வரிசையுடன் வந்து இறங்கும் விஜய். ஆனால் சாரதா அவமதிப்பாரா? வாருங்கள் பார்க்கலாம். விஜய் ஒரு பக்கம் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் இதை தாத்தா கிட்ட சொல்கிறாரு விஜய். இதனால் தாத்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு ஒரு பக்கம். ஆனால் வெண்ணிலா என்ன செய்வது, வெண்ணிலாவுக்கு ஞாபகம் எப்போ வரும்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. மறுபக்கம் மாமி விஜய்க்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாக இருந்தாலும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் காவேரி விஜய் தூத்தியே வரான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். காவேரிக்கு விஜய்க்கு என்ன உறவு இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும்னு சொல்லி மாமி ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. காவேரி ஒரு பக்கம் கண்டிப்பாக விஜய்க்கு பொண்ணு பார்க்குற மாதிரி தான் எனக்கும் நீங்கள் மாப்பிள்ளை பாருங்க, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் மாமி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க காவேரியோட வீட்டில் காவேரியோட தங்கச்சி நர்மதா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கங்கா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மாட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் யமுனா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சுறாங்க. எல்லாமே ஒரே இடத்துல கூடிடுறாங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. யமுனா சொல்கிறாங்க, நீ இப்பயே இவ்வளோ அழகாக இருக்க, காலேஜ்லாம் போனால் எவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் தகவல் கிடைக்குது மாமினால். மாமி என்ன மாமி இங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதாவது காவேரியோட தங்கச்சி பெரிய பொண்ணு ஆகிட்டான், இதனால பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லி. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறையா சீர்வரிசையெல்லாம் கொண்டு வருவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி மாமி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் கண்டிப்பாக தடபுடலாக நர்மதாவோட ஃபங்க்ஷன் நடத்திடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால தடபுடலாக ட்ரம் செட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சீர்வரிசை கொண்டு வராங்க. அந்த சீர்வரிசையை சாரதா ஏற்றுப்பாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.